மாம்ஸ் பேசணும். மாம்ஸ் பேச நீ தான் பேசணும் ஆத்தியம். மாம்ஸ் என்ன எங்க கூட்டிட்டு போறாரு? ஆத்தியம் தர வேண்டிய சம்பளத்தை தான். எதுக்கு? எதுக்கோ சரிவா. இன்னும் நம்ம வந்து வட்ட விட்ட போமா, நம்ம வட்ட விட விட்டு போறோம். சரியா? ஓகே. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா கூழு, கம்பங்கூழு, மோர், கேப்பங்கூழு மூணையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வாங்கிருங்க. அது சைடிஷை வருங்க. பொரி, ஊறுகாய், மோர் மிளகு, அதுக்கப்புறம் வந்து அவரைக்காய் பொரிச்சது, சம்மந்தி, அதுக்கப்புறம் இன்னும் ஏதோ இருக்கு. பாத்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. கேமராமேன் குடிப்பா, சியர்ஸ் சொல்லி குடிக்கணும், இப்ப குடிக்க கூடாது. அப்போ இவ்வளோ ஐட்டா இருக்கு, உடம்புக்கு ரொம்ப நல்லது. போனீங்கன்னா எங்கேயாவது பாத்தீங்கன்னா குடிங்க. ரோட்டில் இப்ப நிறைய கடை இந்த மாதிரி இருக்கு. இது நாங்க எங்கன்னா நம்ம வட்டக்கோட்டை போற திருப்புல நாங்க குடிச்சிட்டு இருக்கோம். ஸோ போனீங்கன்னா இந்த பக்கத்துல சின்ன ஒரு கடை பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி இயற்கை பானங்கள் நிறைய குடிங்க, அதான் உடம்புக்கு நல்லது. நம்ம குழந்தைகளும் அப்படிதான் இதெல்லாம் வாங்கி கொடுத்து பழக்குங்க. ஏன்னா பழைய காலத்து உணவுகள் உடம்புக்கு உண்மையிலேயே ரொம்ப ஆரோக்கியமானது. சும்மா கெமிக்கல் எல்லாம் கொடுத்து உடம்ப கெடுத்துக்கிறதுக்கு இது ரொம்ப நல்லது. உண்மையில நல்லா இருக்கு, ட்ரை பண்ணி பாருங்க. நல்ல காம்பினேஷன். ஒரு மத்தியான டைம் எல்லாம் வாங்கி குடிச்சிங்கன்னா பசியும் அடங்கும், தாகம் அடங்கும். நல்ல குளிர்ச்சி, உடம்புக்கு ரொம்ப நல்ல குளிர்ச்சி. கண்டிப்பா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. 1 hour later. ஹலோ கைஸ், நம்ம இப்போ வட்டக்கோட்டை வந்திருக்கோம். வட்டக்கோட்டைன்னா வட்டமா இருக்கும்னு எதிர்பார்த்து வந்தோம். பார்த்தா ரெக்டாங்குலர் ஷேப்ல இருக்கு. இனி உள்ள போய் பார்த்தா தான் தெரியும். பார்ப்போம். வட்டக்கோட்டையில வந்து என்ட்ரன்ஸ் டிக்கெட் எடுக்கணும். டிக்கெட் எடுத்துட்டு நம்ம உள்ளாடி போகலாம். உள்ளாடி போயிட்டு உங்களுக்கு வந்து இங்கேனாலே நம்ம கன்னியாகுமரினாலே வந்து ஸ்பெஷல் வந்து நமக்கு இயற்கை தான். நாங்க வந்து இயற்கையோட அழகை உங்களுக்கு காட்டி தரோம். இந்த கோட்டையில போயிட்டு அங்க என்ன இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். வாங்க டிக்கெட் எடுத்துட்டு உள்ளாடி போகலாம். டிக்கெட் ப்ரைஸ் என்னன்னு அங்கே போய் டிக்கெட் எடுத்துட்டு உங்களுக்கு அப்டேட் பண்றேன். டிக்கெட் நம்ம எடுத்தாச்சு. இந்தியன் சிட்டிசன்ஸா இருந்தா வந்து ஒரு ஆளுக்கு வந்து 25 ரூபாய் டிக்கெட்டு. ஃபாரினர்ஸா இருந்தீங்கன்னா 300 ரூபாய். டிக்கெட் இல்லாம உள்ளாடி போனீங்கன்னா 500 ரூபாய் ஃபைன் போடுவாங்க. ஸோ வந்தீங்கன்னா 25 ரூபாய் முடிஞ்சிடும். டிக்கெட் எடுத்துட்டு உள்ளாடி போங்க. என்ட்ரன்ஸ்லயே எழுதிருக்காங்க வட்டக்கோட்டைன்னு சொல்லிட்டு எழுதிருக்காங்க. இதுக்கு என்ன பேர் வந்துச்சு என்ன அதுன்னு ஹிஸ்டரி நாங்க உங்களை வந்து உள்ளாடி போயிட்டு அப்டேட் பண்றோம். வாங்க உள்ள என்ன இருக்கு பார்க்கலாம். உள்ள போறதுக்கு முன்னாடி டிக்கெட் வந்து செக் பண்ணுவாங்க. இங்க டிக்கெட் காட்டிட்டு உள்ளாடி போகணும். இந்த இடத்துல தான் ரைட் லைக் பாத்தீங்கன்னா நம்ம வந்து வட்டக்கோட்டை ஃபோர்ட் உள்ளாடி வந்துட்டோம். இங்க வந்து டைமிங் பாத்தீங்கன்னா 8 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். ஈவினிங் வந்து 5:30 வரைக்கும். உள்ள வந்தோம்னா ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா இது எதனால இதுக்கு வந்து வட்டக்கோட்டைன்னு பேர் வந்துச்சு, இங்க என்னென்ன இருந்துச்சு, இது வந்து எந்த நூற்றாண்டுல கட்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அகஸ்தீஸ்வரம் வட்டத்துல வந்து நாகர்கோவிலுக்கு கிழக்கே, நாகர்கோவில்ல இருந்து நம்ம 18 கிலோமீட்டருக்கு இதுல வந்து வட்டக்கோட்டை அமைஞ்சிருக்கோம். இது வந்து வட்ட வடிவத்தில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. உள்ள போயிட்டு நாங்க வியூவை காட்டுறோம் எப்படி வட்டமா தான் இருக்கான்னு. இல்ல இந்த ஊரு சுத்தி வட்டமா இருக்கனால அப்படி வந்திருக்கான்னு எங்களுக்கு தெரியல. இது வந்து 18ஆம் நூற்றாண்டுல கிபி, அதாவது ஏடி 18th செஞ்சுரியில வந்து கட்டியிருக்கு. அப்படின்னா அந்த காலத்துல அரசர் காலானதுனால போர், அப்புறம் ஆங்கிலேயர் ஆட்சி இருந்ததுனால போருக்கெல்லாம் வந்து இது தாக்கு பிடிக்கணுங்கிறதுக்காக ஒரு கோஸ்டல் டிஃபென்ஸா வந்து கல்லாலே கட்டப்பட்ட மொத்தமும் கட்டப்பட்ட கோட்டை. அங்க பாத்தீங்கன்னா வாட்ச் டவர் இருக்கு. அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுக்கக்கூடியது. இது வந்து ஒரு போர் வரும்போது தங்களை தானே பாதுகாத்து கொள்ள வந்து ஒரு முக்கியமான பகுதியா வந்து இது வந்து இருந்திருக்கு. ஏன்னா சுத்தி கடல் இருக்கு, சுத்தி கடல் தான் இருக்கு. நம்ம அந்த சைடு பாத்தீங்கன்னா கடல் தான், இங்க சுத்தி பார்த்தாலும் கடல் தான். ஆனா கொஞ்சம் ஏரியா தாண்டி போகணும். நடுவில் நம்ம ஸ்விம்மிங் பூலா நடுவில் வந்து அவங்க குளிக்கிறதுக்கு அப்படின்னா ஒரு வராங்க, அவங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு, ஓய்வு எடுக்கிறதுக்கு, அவங்க ஃப்ரெஷ் ஆகுறதுக்கான ஒரு இடமா வந்து இது வந்து அமைஞ்சிருக்கு.
அதாவது கோட்டை வந்து கல்ல கட்டி இருக்குன்னு சொன்னோம். அதாவது ஃபுல்லா வந்து நல்லா செதுக்கி அழகா கருங்கல்லே வந்து கட்டியிருக்காங்க. இது வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தோட துறைமுகத்தை பாதுகாக்க வந்து ராணுவ வீரர்கள் வந்து இங்க வந்து தங்கியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஓய்வெடுக்கக்கூடிய ஒரு இடமா இது அமைஞ்சிருக்கு. அவங்களுக்கு வந்து முக்கிய நீர் ஆதாரமா இருந்தது வந்து இந்த குளம் தான் சென்டர்ல. அதுக்கப்புறம் இங்க வந்து வாட்ச் டவர் பீரங்கி எல்லாம் கொண்டு போறதுக்கு வந்து மேலே ஏத்தி போறதுக்கு வந்து அங்க ஒரு சாய்த்தளம் இருக்கு. அது வந்து நாங்க அந்த பக்கம் போகும்போது உங்களுக்கு காட்டி தரோம். பீரங்கி எல்லாம் மேலே ஏத்தி வைக்கிறதுக்கு. இது முழுக்க முழுக்க ராணுவ வீரர்களுக்காகவே கட்டப்பட்டது. நம்ம கன்னியாகுமரி மாவட்ட துறைமுகம் அந்த வர்த்தகத்தை பாதுகாக்க ராணுவ வீரர்களா பாதுகாக்கிறதுக்காக ராணுவ வீரர்களுக்கு தங்குறதுக்காக ஓய்வெடுக்கிறதுக்காக கட்டப்பட்ட ஒரு கோட்டை. அதனால இங்க பெருசா வந்து பில்டிங் எதுவும் கிடையாது. ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான இடம் இருக்கு. வாட்ச் டவர் மாதிரி அங்கங்க வச்சிருக்காங்க. ஏன்னா மேல ஏற நின்று ஏதாவது நடக்கிறத பாக்குறதுக்கு. அதுக்கப்புறம் டிஃபென்ஸ் பண்றதுக்காக, அதாவது இந்த பழைய காலத்துல வில்லு அதுக்கப்புறம் துப்பாக்கி சுடுறதுக்காக சின்ன சின்ன கேப். அதை நாங்க மேல போகும்போது உங்களுக்கு ஒவ்வொன்றா காட்டி தரோம். அதெல்லாம் கப்பல் வழி டிஃபென்ஸா? ஆமா, அங்கிருந்து இங்க தாக்கும்போது நம்ம வந்து திருப்பி இது பண்றது கட் பண்ண டிஃபென்ஸ் நம்ம பண்றது. யாராவது தாக்குனாங்கன்னா நம்ம டிஃபெண்ட் பண்ணணும் அதுக்காக. அடுத்து இன்கேஸ் உங்களுக்கு வட்டக்கோட்டையை பத்தி தெரியணும்னா இங்க ஒரு ஸ்கேனர் கூட வச்சிருக்கு. இந்த ஸ்கேனர் நீங்க ஸ்கேன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து வட்டக்கோட்டையோட மொத்த டீட்டெயில்ஸுமே எடுக்கலாம். வாங்க மேலே போயிட்டு, அது மட்டும் இல்லை, இது கோட்டையும் செயல்பட்டது மட்டும் இல்லை, இப்போ டூரிஸ்ட் பிளேஸ் இருக்க காரணம் என்னன்னா இதோட சீனரி தான், இதோட பேக்ரவுண்ட். மேலே ஏறி பார்த்தோம்னா சுற்றி கடல் தான். உங்களுக்கு அந்த கடலோட வியூ வந்து பாக்குறதுக்கு உண்மையிலே அழகா இருக்கும். அதான் சொன்னேன் இல்லை, கன்னியாகுமரி மாவட்டத்தோட சிறப்பு வந்து அந்த சீனரி தான். அந்த இயற்கை அழகு தான் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கே அழகு சேர்க்கிறது. வாங்க நாங்க அந்த பக்கம் போயிட்டு அந்த அழகான வியூவையும் காட்டுறோம். அதுக்கப்புறம் பக்கத்துல பீச்சுக்கு போகலாம், அதுவும் எப்படி போறதுன்னு காட்டுவாங்க. சரியா பேசுறா பிஜிஎம் இந்த வட்டக்கோட்டையில பெரும்பாலும் யாரு வருவாங்க? பெரும்பாலும் ஃபேமிலிஸ் வருவாங்க. ஈவினிங் டைம்ல வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் லவ்வர்ஸ் வருவாங்க. அதை விட அதுக்கும் மேல தாஜ்மஹால்ல வந்து நம்ம ஒரு பில்டிங்கை தான் பார்க்க முடியும். இங்க வந்தேன்னா நம்ம அழிஞ்சிட்டு வர பனைமரம் கூட நம்ம கை கட்டுற தூரத்திலேயே பார்க்கலாம். பாரு, இங்க பாத்தியா பனைமரம்? இதெல்லாம் இப்ப ரொம்ப பார்க்க முடியாது, எல்லாமே அழிஞ்சிட்டு வருது. இங்க வந்தீங்கன்னா இந்த மாதிரி சீனரிஸ் பார்க்கலாம். அதோட முக்கியமான வியூ வந்து இங்க பாத்தீங்கன்னா பக்கத்துல கடல் இருக்கு. நம்ம மேல நின்றுட்டு கீழே மட்டத்துல இருந்தா கடல். அப்படியே வாங்க, அப்படியே வந்து அந்த வியூவை பாருங்க. உண்மையிலே நல்லா இருக்கும். இந்த கடல் வந்து அவ்வளவா மணலா இருக்கு. அதுக்குள்ளாடி வந்து கல், நம்ம இறங்கணும்னா கல் பாறை, அந்த கற்களா இருக்கும். காலெல்லாம் குத்தும், சிறப்பிடாம உள்ள இறங்கியாச்சுனாலே குத்தும். கொஞ்சம் நேரம் இருந்தாச்சுன்னா கால் வந்து என்ன சொல்றது, அந்த சதை வந்து ஸ்கின் இதாகி ஒரு நம்ம காலு டேமேஜ் ஆகுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இறங்கி குளிக்கணும்னா கூட குளிக்கலாம், ஆனா கவனம் தேவை. வட்டக்கோட்டையோட ஒரு சைடு பார்த்துட்டோம், அடுத்த சைடுல வந்திருக்கோம். இது எப்படி இருக்குன்னா ஆக்சுவலா ரவுண்டா கிடையாது. நாங்க பல வாட்டி வந்திருந்தாலும் இன்னும் இதான் கரெக்டா நோட் பண்ணோம். அது வீடியோ எடுத்ததுனாலே தெரியல, இல்ல உங்களுக்கு சொல்லி தரணும்னா தெரியல. கரெக்டா அந்த இன்னும் இதை நோட் பண்ண என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து கீழே வந்து ஒரு ஸ்கொயரா இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப் இருக்கு. ஸ்டெப்னா ஒரு 10-15 அடி வீதியில அதே ஸ்டெப் வந்து கண்டினியூ ஆகுது. அதுக்கு மேல ஒரு ஸ்டெப் இருக்கு, அது வந்து ஒரு ஸ்கொயரா இருக்கு. அதான் வாட்ச் டவர்னு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது கண்காணிக்கும் இடம், சுத்தி கண்காணிக்க ஆள் இருந்தாங்கல்ல, அதான் இருக்கும். சோ இப்ப நாங்க இருக்கிறது வந்து டிஃபென்ஸுக்காக வச்சது. அதாவது இந்த கேப் வழிதான், இந்த கேப்ல அவங்க ஷூட் பண்ண யூஸ் பண்ணிருக்கணும். இதுல படுத்துட்டா இல்ல உட்காந்துட்டா இதுல ஷூட் பண்ணிருப்பாங்க. அதாவது இதுலதான் யூஸ் பண்ணிருப்பாங்க. ஆனா உண்மையில நல்ல சீனிக்கான வியூ. இங்க வந்து எப்ப வேணாலும் உங்களுக்கு வரலாம், பிரச்சனை இல்லை. ஏன்னா மரம் நிக்கி எல்லா இடத்தையும் சுத்தி பார்க்கணும்னா அந்த டைம்ல முடியாது. போட்டோஸ் எடுக்கிறதுக்காக இருக்கட்டும், வெட்டிங் ஷூட்டா இருக்கட்டும், எதுக்கா இருந்தாலும் நம்ம இங்க யூஸ் பண்ணிக்கலாம். மர நிழல் வந்து நிறையவே இருக்கு. அதாவது வேப்ப மரம் நட்டு விட்டுருக்காங்க. உண்மையிலே அது கீழே இருக்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம். ஆனா அப்படிதான் இருக்கு. காற்று வந்து நல்ல குளிரா பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. கோட்டை வந்து இன்னைக்கு வரைக்கும் உறுதித்தன்மையோட நிக்க காரணம் இந்த கற்களா தான் இருக்கணும். அந்த கற்கள் வந்து அவ்வளவு பெருசா இருக்கு. இதை வச்சுதான் ஃபுல்லாவே கட்டியிருக்காங்க. ஸோ அங்கிருந்து நான் வந்து உங்களுக்கு சொன்ன இது வந்து, அதாவது பீரங்கியெல்லாம் மேல ஏத்துறதுக்கு வந்து ரேம்பு போட்டிருக்காங்க. அது வந்து இந்த பக்கம் இருக்கு, அதையும் வாங்க காட்டி தரேன். அந்த பீரங்கி ஏத்துறதுக்காக போட்ட ரேம்பு இதான்.
இந்த ரேம்ப் எல்லாம் அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதுவரைதான் பீரங்கி எல்லாம் ஏற்றிருக்காங்க. அது அந்த போர்ட்ல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஸோ வந்தீங்கன்னா ரைட் சைட்ல வந்து பார்த்து படிச்சுடுங்க. இது இது இவ்வளவு நாள் வந்ததுக்கு அப்புறம் வந்திருக்கேன். ஆனா இந்த ஹிஸ்டரி நான் வந்து இது வரைக்கும் வந்து கவனிச்சதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைமா இன்னைக்கு அதை கவனிச்சிருக்கேன். இது வரைக்கும் வந்தப்போ ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தப்போ ஜாலியா இருந்தோம். இதுக்கு முன்ன லவர் கூட இல்ல வந்துட்டு இல்லையா? லவர் கூட இங்க வந்தது இல்ல, இங்க வந்தது இல்ல. மாம்ஸ் ஏற்கனவே இருக்கேன் தெரிய மாதிரி யாரு இங்க வந்தது இல்ல. அது நான் இல்லை, நான் கல்லஞ்சலும் போய் சொல்ல மாட்டேன். ஓகே, இவன் இப்படிதான் ஏதாவது உளறிட்டே இருக்கான். இதெல்லாம் நம்பாதீங்க. கூட பொய்யா சொல்லிட்டு நடக்கிறான். நம்பாதீங்க. ஒரு நாள் மாட்டுவீங்க. மாட்டும் போது மச்சு செய்வானுங்க. அதையும் நீங்க பாப்பீங்க. அதையும் வீடியோ எடுத்து போடுமா? சரி, ஓகே. பாத்தீங்கன்னா கல்வெட்டுகள் பார்க்க போறோம். முக்கியமான கல்வெட்டுகள், அதாவது அதிபர்கள் சொல்லணும். ஆனா சுத்தி பார்க்க வந்தாங்களா இல்ல இது செதுக்கிறதுக்காக ஏதாவது கொண்டு வந்து செதுக்குறாங்களா ஒண்ணுமே தெரியல. ரெண்டாவது ஸ்கொயர் மூணாவது ஸ்கொயர்ல வந்தப்போ ஃபுல்லாவே வந்து கல்வெட்டுகளா இருக்கு. செதுக்கி நெய்ம் எல்லாம் செதுக்கி வச்சிருக்காங்க. ஃபுல்லாவே செதுக்கி இருக்காங்க. இது ஒருவேளை கப்பிள் ஸ்பாட்டா இருக்குமான டவுட்டா இருக்கு. இதுக்கு கப்பிள் ஸ்பாட்னு தான் பேர் வைக்கணும். ஒரு சின்ன ஒரு ஸ்கொயர் தான். அதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஃபுல்லா சுவர் மொத்தமா கிறுக்கி வச்சிருக்காங்க. அதுவும் டூல்ஸ் கொண்டு வந்திருப்பாங்கன்னு கண்டிப்பா நினைக்கிறாங்க. டூல்ஸ் இல்லாம செதுக்க முடியாது. இல்ல ஸ்லைடு பெண்ணிங்க தான் எதை வச்சு கிறுக்காங்க அப்படி கிறுக்கி வச்சிருக்காங்க. உண்மையில பார்க்க ஒரு வித்தியாசமா இருக்கு. லைட்டா இந்த மாதிரிதான் இருக்கு. பிளாக் போர்ட் நர்சிங் வந்து எழுதுனாங்களா, ஆர்ட் பிராக்டிஸ் பண்ணாங்களா, எதுவுமே தெரியல. என்ன தோணுதுன்னா இவன் வந்து இவன் லவ் சக்சஸ் ஆக வேண்டி இவன் ஃபுல்லாவே பேர் நேம் மென்ஷன் எல்லாம் பண்ணிட்டு போயிருக்கணும். ஒருவேளை இது வந்து ஒருவேளை புனிதரமா இருக்குமோ, இங்க வந்து பேர் லவ் சக்சஸ் ஆகுனது இருக்குமோ, அங்க போய் நாசமா போன. சரி, ஓகே மாப்ள. வட்டக்கோட்டை விழாக்கு அவ்வளவுதான். வட்டக்கோட்டையில இனி வேற சொல்லி கொடுக்குற மாதிரி எதுவும் இல்லை. நான் சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏதாவது ஒண்ணுன்னா நீ சொல்லு. நான் இன்னைக்குதான் ஃபர்ஸ்டா வரேன். இதோட இந்த விழாக்கு முடியுது. ஸோ இவ்வளவுதான். வட்டக்கோட்டையில வேற எதுவும் இல்லை. பார்த்தீங்கன்னா போட்டோஸ் எடுக்கலாம், டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா இருக்கும். மாம்சா வெள்ளப்பழம் வந்திருக்காரு. அவரோட எக்ஸ்பீரியன்ஸை கேட்டா தெரியும். நம்ம இப்ப இதெல்லாம் மாட்டாரு, அது வேற காரியம். சரி, இல்ல என் பேர நார் அடிக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு. லைட்டா இவன் சொல்றது உண்மை கிடையாது. நான் வந்து சிங்கிள். அதனால இவன் சொல்றது யாரும் நம்பாதீங்க. நம்பவே நம்பாதீங்க. தோண்டி பார்த்தா தெரியும் எப்படின்னு. Thank you.